Hey friends, வணக்கம். வெல்கம் டு ராஜிஸ் கிளாசிக் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஹெல்த்தியாக கிராமங்களில் செய்யக்கூடிய ஒரு ரெசிபி கூட்டான் சோறு நல்ல டேஸ்ட்டாக செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பவுலில் அரை கப்பு துவரம்பருப்பு, இதை இப்போ நல்ல கழுவி எடுத்துக்கலாம். இதில் ஒரு கப்பு தண்ணி ஊற்றி அரை மணி நேரம் ஊற வைக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 4 கப்பு தண்ணி எடுத்திருக்கேன். இதை மூடி போட்டு கொதிக்க விடலாம். தண்ணி கொதிச்சிடுச்சு. இப்போ பருப்பை சேர்த்துக்கலாம். இதை ஒரு 15 நிமிஷம் வேக வைக்கலாம். நல்லா வேக வேண்டாம். ஒரு பவுலில் ஒரு கப்பு புழுங்கல் அரிசி, இதை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். பருப்பு இந்த மாதிரி வெந்தால் போதும். இப்போ அரிசியையும் சேர்த்துக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணி ஒரு 15 நிமிஷம் வேக வைக்கலாம். நான் இங்கே நாட்டு காய்கறிகளை எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். கத்திரிக்காயும் வாழைக்காயும் கட் பண்ணி கறக்காமல் இருக்க தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். 2 கைப்பிடி முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன். இதுக்கு பதில் வேறு கீரை கூட எடுத்துக்கலாம். முருங்கைக்கீரை தான் நல்லா இருக்கும். அரிசி 3/4 பதம் வெந்துடுச்சு. இப்போ காய்கறிகளை சேர்த்துக்கலாம். அவரைக்காய், மாங்காய், முருங்கைக்காய், கொத்தவரங்காய், புடலங்காய், வெள்ளை பூசணி, மஞ்சள் பூசணி, கத்திரிக்காயும் வாழைக்காயும் சேர்த்துக்கலாம். இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி குறைவாக இருக்குது, அதனால் ஒரு 1.5 கப்பு சூடான தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி குக் பண்ணலாம். காய்கறி வேகட்டும். இப்போ மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு மிக்சியில் அரை கப்பு துண்டு தேங்காய், 3 சின்ன வெங்காயம், 2 பல்லு பூண்டு, 3 காய்ந்த மிளகாய், 1/4 டீஸ்பூன் மல்லி விதை, 1/4 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைக்கணும். காய்கறி வெந்துடுச்சு. இப்போ அரைச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை போக மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணலாம். இதை லேசாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பேனில் 1 டீஸ்பூன் எண்ணெய், எண்ணெய் சூடானதும் கீரையை போட்டு லேசாக வதக்கலாம்.
இப்போ இந்த கீரையை சாதத்து கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணலாம். மாங்காய் புளியாக இருந்தனால நான் புளி எதுவும் சேர்த்துக்கல. கூட்டாஞ்சோறு ரெடி ஆயிடுச்சு. இப்போ தாளித்து சேர்த்துக்கலாம். ஒரு பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெய். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 2 காய்ந்த மிளகாய் பிச்சு போட்டுக்கலாம். கொஞ்சம் கறிவேப்பிலை, 1/4 டீஸ்பூன் காயம் சேர்த்து வதக்கலாம். இதை இப்போ சாதத்தில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்க்கவே நல்ல அழகாக இருக்குது. இதோ நம்மளோட டேஸ்டியான கிராமத்து கூட்டாஞ்சோறு ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த ரெசிபி உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.